ஆட்சியில் ஊழல் இல்லாத துறைகளே கிடையாது என விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி ஊழலை கட்டுப்படுத்த முடியாமல் திமுக அரசு திணறி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி காலத்தில் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தற்போது அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நிலைமையில் உள்ளதாக தெரிவித்தார். இரட்டை வேடம் போடும் ஒரே கட்சி திமுக தான் என அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறதா என்பதே பொதுமக்களின் கேள்வியாக உள்ளதாக கூறினார். மேலும் திமுக அரசு ஊழலை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எல்லா துறையிலும் ஊழல் துறையே கிடையாது. லஞ்ச லாவணியம் எல்லா துறையிலும் தாண்டவாடி கொண்டிருக்கின்றது. கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவருடைய சகாக்களே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் எங்க போய் கட்டுப்படுத்த முடியும்? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த துறையிலாவது ஏதாவது ஒரு பிரச்சனை சம்பந்தமா நீங்க அரசு அதிகாரி அணுகின்ற பொழுது முதல் கேள்வி இது இருக்குதான்னு கேட்கிறான். இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்க. எது சொல்லுங்க, எது அது இருந்தா தான் அப்புறம் பேப்பரையே வாங்குறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேணுமா தமிழ்நாட்டில்? இருக்க வேணுங்களா? அதுக்கு முடிவு கட்டுற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல்.